திருப்பதி பாலாஜி ஏன் கலியுக வரதன்? ஒவ்வொரு பக்தனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புத ரகசியம் அது. வணக்கம் பக்தர்களே, நம்முடைய ராதே கோவிந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு தரிசனத்துக்காக பல மணி நேரம் காத்திருக்க தயாராக இருக்கிறாங்கன்னா அந்த தெய்வம் யார் தெரியுங்களா? அவர்தான் ஏழுமலையான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள். திருப்பதி பாலாஜி கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு முறை மனசார கூப்பிட்டாலே மனசை அமைதியாயிடுங்க. ஏன் தெரியுமா? அந்த திருநாமத்தில் அளவற்ற கருணை, நம்பிக்கை, அருள் இவை எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது தான். ஆனால் அவர் ஏன் கலியுக வரதன்னு அழைக்கப்படுறார்? அவரோட மகிமை என்ன? இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? கலியுகத்தில் மனுஷங்க பல சோதனைகளையும் வேதனைகளையும் ஒரு சேர சந்திக்க நேரிடும். மற்ற யுகங்கள் மாதிரி மனுஷங்களுக்கு பூஜையோ யாகமோ பண்ணுறதுக்கு நேரம் இருக்காதுன்னு மகாவிஷ்ணுவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு? பூலோகத்துக்கு நம்ம எல்லாரையும் காப்பாற்றணும்னு திருவுள்ளம் கொள்கிறாரு. அதுக்காகவே திருமலையில் ஸ்ரீனிவாசங்கிற திருநாமத்தோடு அவதரிக்கிறார். இன்றைக்கி உலகம் முழுசுலேருந்து வரும் பக்தர்கள் அனைவரும் அவரை தரிசித்து நிம்மதியோடு திரும்பி போகிறாங்க. திருமலைக்கு போனால் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அங்கே பணக்காரங்களும் இருப்பாங்க, ஏழையும் இருப்பார், பெரிய அரசு அதிகாரியும் இருப்பார், சாதாரண கூலி தொழிலாளியும் இருப்பார். ஆனால் பெருமாளுக்கு முன்னாடி அனைவரும் சமம்தான். அவருக்கு பக்தி தான் முக்கியமே தவிர பணம் இல்லை. ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை, ஒரே ஒரு கண்ணீர் துளி, ஒரு மனமார்ந்த கோவிந்தா, அதுவே அவரை நம்மகிட்ட கொண்டு சேர்த்துரும். நம்ம தலைமுடியை காணிக்கையாக செலுத்துறது அங்கே ஏன் தெரியுமா? வெறும் பழக்கம் மட்டும் இல்லைங்க. என்னோடய அகங்காரத்தை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற முழுமையான சரணாகதி. அழகு, பெருமை, கர்வம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே எனக்கு எல்லாம், நீயே கதின்னு சொல்கிறது தான் உண்மையான அர்த்தம். பெருமாளோட திவ்ய தரிசனம், அவரோட கருணை, அவரோட திருநாமம், இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரசாதம். லட்டு பிரசாதம் இருக்கட்டும், அதுவும் உலக புகழ் பெற்றது தான். பல பக்தர்கள் வாழ்க்கையில் நடந்த பல அதிசயங்களை பட்டியல் போடுறாங்க. வேலை கிடைச்சது, நோயிலேருந்து மீண்டது, குடும்ப பிரச்சனை தீர்ந்தது, மன அமைதி கிடைச்சது, வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை பல மடங்கு திருப்பி கொடுத்த அதிசயம், இதெல்லாம் பெருமாளுடைய கருணை தவிர வேறு என்னங்க? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சால் எந்த பிரச்சனைக்கும் பெருமாள் வழிகாட்டுவாங்க நம்பிக்கை தலைமுறையாக தொடருதுங்க. ஆனால் ஒரு விஷயம், பெருமாள் நமக்கு வேண்டின அத்தனையும் உடனே கொடுத்துட மாட்டாருங்க. நமக்கு உண்மையிலேயே என்ன தேவை அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் தந்துடுவார். அதனால்தான் அவரை கருணை கடல் பக்தர்கள் கொண்டாடுறாங்க. தினமும் ஒரு முறை கோவிந்தா கோவிந்தான்னு மனசார சொல்லுங்கள். கோவிந்தனை காட்டிலும் அவரது நாமமே சக்தி மிக்குதுங்கிறது பெரியோர்கள் வாக்கு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கோவிந்தனின் அருள் சென்று சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குடும்பத்தோடையும் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் திருமலை தெய்வம் செய்த அற்புத அனுபவங்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் அனுபவம் மற்ற பக்தர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கும். இது மாதிரி தெய்வ மகிமைகள், ஆன்மீக கருத்துக்கள், பக்தி தகவல்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இறுதியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை சொல்லலாமா? கோவிந்தா கோவிந்தா வெங்கடேசா கோவிந்தா, ஆபத் பாந்தவா அநாதரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா. நன்றிங்க. மீண்டும் இன்னொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாமா?